Hello everyone. So இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது இந்த blockages அப்படினு சொல்றாங்க இல்லையா. So அந்த blockages அப்படினா என்ன அப்படிங்கறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். உங்களோட thoughts and emotionsல நெகட்டிவா நீங்க யோசிக்காத வரைக்கும் உங்களால முடியாது அப்படிங்கறத யோசிக்காத வரைக்கும் நீங்க உங்களோட எனர்ஜி ஃப்ளோவை வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருப்பீங்க. பட் அதுவே நீங்க கொஞ்சம் anxietyயோட இருக்கீங்க. நம்மளால இது முடியுமா அப்படின்னு ஒரு டவுட்ஃபுல்லா இருக்கீங்க, ஏதாவது நடந்துருமோன்னு பயந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்களே அந்த எனர்ஜி ஃப்ளோவை வந்து பிளாக் பண்றீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க தாட் அளவில் தான் அதை கொண்டு வரீங்க. அந்த தாட்ல ரிப்பீட்டடாக நீங்க ஒரு சில விஷயங்கள் யோசிக்கும் போது அது எமோஷன் பிளாக்கேஜஸ் வர ஆரம்பிக்கும். ரிப்பீட்டடாக ஒரே விதமான எமோஷனை நீங்க உங்களே அறியாமல் பில்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. அண்ட் ஃபைனலி பார்த்தீங்க அப்படின்னா இந்த எமோஷன்ஸ் எது ரிப்பீட்டடாக இருக்கோ அது நம்ம உடம்புல இருக்கிற ஒரு சில ஏரியாஸை போய் அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ எனர்ஜி சென்டர்ஸ் அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும், நம்மளோட சக்கராஸை வந்து பிளாக் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ தட் நீங்கள் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் ஆட்டோமேட்டிக்காக நடக்கிறத நீங்களே தடுக்கிறீங்க. ஸோ திஸ் இஸ் கால்ட் பிளாக்கேஜ். ஸோ இது ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது ஃப்ரம் தி தாட் தான், உங்களோட எண்ணங்கள்ல இருந்து தான் உருவாகுது. ஸோ அதை உங்களே அறியாமல் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அது எமோஷன் லெவலில் போய் செட் ஆகிடுது. அந்த எமோஷன்ஸ் ஒரு ஹேபிச்சுவல் ரெஸ்பான்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஒரு தடவை ஒரு எமோஷனை நீங்கள் ஃபீல் பண்ணிட்டீங்க ஒரு சுச்சுவேஷனுக்கு தான், நெக்ஸ்ட் டைம் அதே மாதிரி சுச்சுவேஷன் நடக்கும்போது உங்கள் பாடி திரும்ப அந்த எமோஷனை தான் உங்களுக்கு ரிமைண்டராக கொடுக்கும். ஸோ அகெயின் நீங்கள் அந்த எமோஷனை வெளிப்படுத்துவீங்க. ஸோ ரிப்பீட்டடாக ஒரு மாதிரி நெகட்டிவ் எமோஷன் உங்கள் மைண்டில் க்ரியேட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக நம்ம எனர்ஜி லெவலில் ஒரு சில பிளாக்கேஜஸை க்ரியேட் பண்ணும். ஸோ அதை நம்ம மாற்றும் போது கண்டிப்பாக நம்மளை சுற்றி இருக்கிற அந்த எனர்ஜியோட எக்ஸ்பேன்ஷன் அதிகரிக்க ஆரம்பிக்கும். நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிற விஷயம் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே நடக்க ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு தேவையான விஷயத்த உங்களோட எனர்ஜெட்டிக் ஃபீல்டுக்குள்ளே எப்போ நீங்கள் கொண்டு வரீங்களோ இமீடியட்டாக உங்கள் லைஃப்பில் மேனிஃபெஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் சீக்ரெட். ஸோ அடுத்த டாப்பிக்கில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Radha Maheshwari Jayakumar. Thank you.